ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபெமி9ல் சில ஆஃபர்ஸ் நம்ம கஸ்டமருக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லிமிட்டட் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான், மற்றபடி இந்த டைம் பீரியட் வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இது அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கொண்டு வந்திருக்கிற ஆஃபர் என்னென்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட ரெகுலர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர் பேக்குக்கு எப்போவுமே 230 வைக்கிறோம். ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 2 பேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அதே தான், 230 தான் பர் பேக்கெட்டு. நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜும் இருக்கும். நெக்ஸ்ட்டு 3 to 5 பேக்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் வேரி ஆகுது. 225 தான் நம்ம பர் பேக்குக்கு விற்கிறோம். அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 5 பேக்ஸோ 3 பேக்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 25 ருபீஸ் உங்களுக்கு லாபம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 6 to 10 பேக்ஸ் வாங்கும்போது உங்களோட பர் பேக்கெட்டோட ப்ரைஸ் நான் 222ல் கொடுக்குறோம். இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேவிங்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 11 to 15 பேக்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு 220 தான் நம்ம போட்டு கொடுக்குறோம். ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு டீல்ஸும் அமௌண்ட்டும் ப்ரைஸ் கம்மியாக வரும். ப்ளஸ் டெலிவரி சார்ஜும் உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா உங்களுக்கு 11 to 15 பேக்ஸ் ஆனாலே 150 ருபீஸ் கிட்டக்க டெலிவரி சார்ஜ் வரும். ஸோ நீங்கள் அது அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் இந்த பீரியட் வரைக்கும் அப்படிலாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்போவுமே காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஸ்டாக் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த ஆஃபர்லேயே உங்களுக்கு நான் என்ன ஆஃபரில் கொடுத்துருக்கனோ அதே இதில் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபர் நீங்கள் ஒரு இதுக்கு தான் நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 பேக்ஸ் வாங்குறேன்னா வெறும் நான் நாப்கின் மட்டும்தான் 5 பேக்ஸில் வாங்கணுமா, இல்லை எக்ஸல் மட்டும்தான் 5 பேக்ஸா, இல்லை XXL மட்டுமே 5 பேக்ஸா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இதில் கலந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபெமி9ல் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை கலந்தே நீங்கள் இதில் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸலில் ஒரு 2 பேக்கு, XXLல எல்ல ஒரு 2 பேக்கு, எனக்கு பேண்டி லைனில் ஒரு பேக்கு, அந்த மாதிரி நீங்கள் 5 பேக்ஸை பிரித்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த பேக் அதிகமாக தேவைப்படுமோ அந்த பேக்கை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி, இந்த 5 பேக்ஸ் வாங்குறீங்கன்னா 5 பேக்ஸ்க்குள்ளே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 10 பேக்ஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எது அதிகமாக தேவைப்படுதோ அது நீங்கள் அதுக்கான இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது ஒன் டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணுற கஸ்டமராக இருந்தால் கண்டிப்பாக தெரியும். நம்ம ஒரு பேக் வாங்கினாலே ரேட் இவ்வளோ இருந்தாலுமே நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, மற்ற பேக்ஸ் வாங்கும்போது நம்ம ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் ரெகுலராக வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மற்ற பிராண்ட்ஸு. ஆனால் இது நீங்கள் அப்படி கிடையாது. ஒன்ஸ் ஒரு பேக் வாங்கினாலே உங்களுக்கு 2 to 3 மந்த்ஸ் சாலிடாக வந்துடும். ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற அப்சர்ப்ஷன், இதில் இருக்கிற டெக்னிக்ஸ், இதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி அது நமக்கு இன்னும் சஸ்டைனபிளாக இருக்கிறனால நமக்கு இன்னுமே நம்ம ஒரு நாளைக்கு 4-5 பேட் மாற்றுற இடத்துல நீங்கள் 2 பேடோ இல்லைனா 1 பேடோ மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு சேவிங் ஆகுது. உங்களுக்கு மணி இதில் சேவிங் ஆகுது. அது அந்த ப்ரைஸை பார்த்துட்டு எல்லாருமே ஹியூஜாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஏன் நானுமே இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நினச்சது என்ன இவ்வளோ ப்ரைஸாக இருக்கேன்னு. பட் அதை யூஸ் பண்ண தான் நமக்கு அதோட பெனிஃபிட் என்னன்னு தெரியுது. அதே மாதிரி கஸ்டமருக்குமே அப்படி தான். இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா, இந்த மந்த் ஆர்டர் பண்ணாங்கன்னா 2 months கழிச்சு தான் நெக்ஸ்ட் ஆர்டர் போடுறாங்க. இல்லை முதல்ல பல்காக வாங்கிடுறாங்க அப்படின்னா, சில கஸ்டமர் இருக்காங்க என்கிட்ட பல்காகவே வாங்கிடுவாங்க. பர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட் இயர் தான் போடுவாங்க. பல்கியாக வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நார்மல் பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, மற்ற பேட்ஸ், அதை கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றதை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி பாருங்கள். நீங்கள் இந்த ரேட் அதிகம்னு அந்த மாதிரி வியூவில் பார்க்காம நீங்கள் ஓவராலாக உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ விழுது அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது ஃபார் ஷுவர் நிறைய கஸ்டமர், நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய கஸ்டமர் சொன்ன விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் நான் அனுபவித்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஆர்டர் எப்படி தான் வரும்.
ஒருத்தவங்க பல்காக வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு 6 மாதம் 5 மாதம் கழிச்சு தான் நெக்ஸ்ட் ஆர்டர் போடுவாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து போகுது. அந்தளவுக்கு நாங்கள் வாங்கியிருக்கிற இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதே நீங்கள் நார்மல் பேட்ஸோ நார்மல் பிராண்ட் வேறு பிராண்டில் போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் கண்டினியூஸாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு மந்த்துமே நீங்கள் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது பெட்டரா இல்லைனா இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது பெட்டரா அப்படின்றத நீங்கள் தான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கணும். ஸோ இப்போ இந்த ஆஃபரை வந்து அவைல் பண்ணி யூஸ் பண்ணுறனால எல்லாருக்குமே பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஆஃபரில் எந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபெமி9 பற்றி புதுசாக கேள்விப்படுற அந்த வியூவர்ஸ்க்கு நான் தனியாக அதுக்குன்னு அது என்ன மாதிரி ப்ராடக்ட்டு, அதோட எக்ஸ்ப்ளனேஷன், அதனால என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து புதுசாக வந்து நான் ஆல்ரெடி வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் புது கஸ்டமர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க வந்து நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லைனா வந்து நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனில் இல்லை எங்கே வேணால் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் ஜஸ்ட் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி ப்ராடக்ட்டு, இது என்ன யூஸு எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஏன்னா மறுபடியும் நான் வந்து இதில் ஆஃபர் பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். இதை பற்றின மறுபடியும் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்து வீடியோவை லென்த்தாக்க விரும்பலை. ஸோ உங்களுக்கு புது கஸ்டமர், புது வியூவர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபெமி9 பற்றி கேள்விப்படுறீங்கன்னா அவங்களுக்கான லிங்க் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஜஸ்ட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபீட்பேக்ஸும் நான் வந்து இங்கே 1-2 அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையுமே வந்து பாருங்கள். எந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் வந்து வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இர்ரெகுலராக இருந்தவங்களுக்கு ரெகுலராக இருக்குது. நிறைய அந்த வெள்ளப்படுதல் பிரச்சனை, அந்த மாதிரி தைராய்டு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாருமே சால்வ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து கண்கூடாக வந்து நிறைய கஸ்டமர் சொன்ன ஃபீட்பேக்ஸை நான் வந்து எடுத்து உங்களுக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதையுமே வந்து இதோட எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபெமி9 பற்றி தெரியாதவங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதை பற்றின வீடியோஸ் நிறையவே இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் இதில் வந்து பேண்டி லைனர் இருக்குது, நமக்கு வந்து எல் இருக்குது, எக்ஸ்எல் இருக்குது. டபுள் எக்ஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெனோபாஸ் அந்த மாதிரி போகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக அந்த பேடு தான் வந்து டபுள் எக்ஸ்எல் வந்து விற்கிறாங்க. ஸோ அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே, பேண்டி லைனர் எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கான தனி வீடியோஸ் கூட நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்குமே நான் வந்து போட்டு வைக்கிறேன், எங்கேயாச்சும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆஃபர் அவைல் பண்ணணுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். இல்லை வேறு எங்கேயாச்சும் கூட நான் நம்பர் இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி உங்களோட லைஃப்பையும் நீங்கள் ஹெல்த்தி ஸ்டைலில் லீட் பண்ண விரும்பணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபெமி9 நாப்கின்க்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க. மூவ் ஆன் பண்ணாதவங்க கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபெமி9ல் ட்ரையல் பேக்ஸ் கூட இருக்குது, நீங்கள் அது கூட வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை. ஸோ தட் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய்.